வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 26 ஆகஸ்ட்டு. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கண்டல் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் இம்மிடியேட்டாக அது வந்து பைவட் பாயிண்டில் ரிவர்ஸ் ஆச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேடர்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஜாக்பாட் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல மார்க்கெட்டு. நம்மளுடைய செட்டப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆனிச்சு. இந்த செட்டப்பை உங்களுக்கு ட்ரேட் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. இந்த செட்டப்பை வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ அல்லது வந்து ஃபோன்லேயோ போட்டு வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அருமையான வாய்ப்பு கிடச்சிச்சு. இதில் ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல லாபம் சம்பாதிச்சிருக்க முடியும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வந்து நிறைய நான் போட்டிருக்கேன், அது போய் என்னுடைய சேனலில் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து அந்த ட்ரேடிங்கில் ஏற்படுற மாற்றத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, முதல்ல இந்த கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம R1க்கும் இந்த பைவட் பாயிண்ட்டுக்கும் இடையில தான் நம்ம வந்து இந்த மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ அதனால் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அப்புறமா இந்த கேண்டில் ரிவர்ஸ் ஆச்சு. இது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2 மினிட்ஸ் சார்ட்டு. ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து இதை கட் பண்ணோன்னே ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம இந்த R1 கிட்டே போகும்போது நம்ம கட் பண்ணோம். ரொம்ப பெரிய குவான்டிட்டி ட்ரேட் பண்ணல, இன்றைக்கி சின்ன குவான்டிட்டி தான் ட்ரேட் பண்ணோம். இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். முக்கியமாக வந்து இந்த ஹையை கட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். சப்போஸ் நீங்கள் அந்த சமயத்தில் நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியல, இல்லை வேலையாக இருந்தீங்க, அப்புறம் வந்து பார்க்குறீங்க மார்க்கெட் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ R3 கிட்டே போயிட்டு இப்போ போய் இங்கே ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னா, நான் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே இருக்குது. இந்த புல்லிஷ் கேண்டலுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாலோ அப் வரும். ஸோ அதனால் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்போ வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் இங்கே இந்த இஎம்ஏ லைன் இருக்கு இல்லையா, இந்த இஎம்ஏ லைனை விட்டு கேண்டில் ஸ்டிக்கு எப்போ மேலே போதோ அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். திரும்ப அது நம்ம கேண்டில் ஸ்டிக்கை வந்து தொடணும். சாரி, அந்த இஎம்ஏ வந்து தொடணும். அது தொட்டால் தான் நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைனா இப்படியே நேராக போயிட்டுருக்கு, இஎம்ஐ இந்த பக்கம் போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக ட்ரேடு எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா நம்ம மாட்டிப்போம். உதாரணத்துக்கு இப்போ போய் நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா 189.90க்கு எடுப்போம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கு, 172 வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 பாயிண்ட் அதுக்கப்புறம் இறங்கிருச்சு. ஸோ அதனால் அந்த சமயத்தில் நம்ம பேனிக் பண்ணிவிடுவோம். அதனால் இது மாதிரி போணுச்சுன்னா, பெரிய கேண்டில் போணுச்சுன்னா இங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது பொறுமையாக வந்து நம்ம கோட்டை வந்து டச் பண்ணுது. இந்த கோட்டை டச் பண்ணோடனே நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பழைய வீடியோவில் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இந்த ஹையை கட் பண்ணால் தான் ட்ரேட் எடுக்கணும். இப்போ இந்த கை பார்த்திங்கன்னா 89.90. ஸோ 89 56 வருது இல்லையா, 89 55 வருது. இதை கட் பண்ணும்போது நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கலர் சேஞ்ச். எப்போ இந்த கோட்டில் வந்து கலர் மாறுதோ அப்போவே நம்ம இமீடியட்டாக இங்கே ட்ரேட் எடுக்க போயிடலாம். ஸோ இங்கே எடுத்துகிட்டு இமீடியட்டாக இந்த கேண்டலுக்கு கீழே நம்ம போட்டுக்கலாம். ஒரு 5 பாயிண்ட் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம கலர் சேஞ்சுக்கு அப்புறம் இங்கே 81ன்னு வச்சுக்கலாம். 81லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 200, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 227 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 230 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எப்படி, நான் ஏற்கனவே எக்ஸிட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா அந்த விவேப் வந்து மேலே போயிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அது ஃப்ளாட்டாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்துச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும்போது நம்ம ட்ரேடை எக்ஸிட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல இந்த இஎம்ஐ பார்த்திங்கன்னா இதை விட்டு வெளியில் போகுது. ஸோ அப்போ வந்து இந்த கேண்டில் ஓரமாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இது ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கும் இந்த இஎம்ஐக்கும் இந்த கேண்டிலுக்கும் உள்ள கேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போல்லாம் அந்த கேப் அதிகமாக போதோ அப்போ இந்த இஎம்ஐ என்ன பண்ணோம், அதை பிடிச்சி கிட்ட இழுத்துரும், அப்புறம் விடும், அப்புறம் இழுத்துரும். இப்படி தான் போகும். அதே மாதிரியும் பாருங்கள், கீழே போச்சு, திரும்ப இழுத்துருச்சு. ஸோ திரும்ப கீழே போச்சு, திரும்ப இழுத்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேலே போகுது, இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப கீழே இழுக்குது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாயை கட்டியிருக்கிற ஸ்ட்ராப் மாதிரி இது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு இந்த இஎம்ஐ வந்து ஒர்க் பண்ணோம். இந்த மாதிரி தான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணோம். இந்த ட்ரேட் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து கம்மியாக தான் புக் பண்ணோம். ஒரு 9000 சம்திங் வந்து இதில் இந்த 24,900 புக் பண்ணோம். நான் வேலை நிறையா இருந்துச்சு, அதனால் மற்றதெல்லாம் பொசிஷன்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது பொசிஷன்ஸ் வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீயான கண்டென்ட்டு, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.